ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம். இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான். சிம்பிளான பொருளை வச்சு ஈஸியாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு காய்ச்சி ஆற வச்ச மில்க் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு இதை நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைனாலும் பரவாயில்லை, நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேரமல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இது போல் ட்ரையாகவே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அதுவே தண்ணி விட ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்போ சுகர்லேருந்து தண்ணி எல்லாமே நல்லா விட ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியெல்லாம் நல்லா விட ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த தண்ணியோட கலர் எல்லோ கலரில் இது போல் சேஞ்ச் ஆயிரும். அப்படி சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம பட்டர் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க. அது ஒரு கெட்டி பதத்துக்கு வரும். இந்த ஸ்டேஜில் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கேஷ்யூவை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்துட்டே இருங்க. கேஷ்யூ இல்லைனாலும் பரவாயில்லை, சின்னதாக நிலக்கடலையை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு இது எல்லாமே நல்லா கெட்டியானதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் நெய்யை க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த பிளேட்டுக்கு நம்ம செஞ்சு வச்ச கேரமலில் இது போல் ஊற்றிடலாம். இப்போ இந்த பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா இது நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். இது ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்துருக்கோம். இப்போது இந்த பால் நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கார்ன்ஃப்ளவர் மாவு, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அதாவது இந்த பாலில் நல்லா கலந்துகிட்டே இருக்கும்போது இது நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கலாம். அதாவது இந்த பாத்திரத்தில் மேலே ஆடை பாமாகும், அதை நீங்கள் அப்பப்போ எடுத்து விட்டுருங்க. நல்லா கெட்டியாயிரும். இப்போ பால் ஓரளவுக்கு நல்லா கெட்டியாயிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும், அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம முன்னாடியே இது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா அந்த கேரமெல்லாம் ஒரு நைஃப் வச்சு எடுத்திங்கனாவே ஈஸியாக இது போல் ரிமூவ் ஆகி வந்துடும். எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பட்டர் ஷீட்டுக்கு மாற்றிடுங்க. மாற்றினதுக்கப்புறமா இதை மூடி வச்சு இது போல் நல்லா ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு இது போல் உருட்டிகிட்டே இருந்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா தூளாக ஆயிரும். இதை எடுத்து ஒரு கப்பில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு நம்ம இன்றைக்கி அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்கோம். அதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ பிளெண்டர் வச்சு நம்ம இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பிளெண்டர் இல்லைனாலும் பரவாயில்லை, இந்த ப்ராசஸை நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட செய்யலாம், ரொம்ப நல்லா வரும். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாத்தையுமே பவுலில் சேர்த்தாச்சு. நம்ம பிளெண்டர் வச்சு இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 நிமிஷம் அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா 1 கப் அளவு பவுடர் சுகர் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பாலில் எந்த சுகரும் சேர்க்கல, அதனால் நம்ம ஃப்ரெஷ் க்ரீமில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறமா 30 செகண்டுக்கு இதை திரும்பவும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், கஷ்டமே இல்லை. இப்போ நம்ம கேரமல் பண்ணி எடுத்து வச்சுருந்த நட்ஸை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது நம்ம சேர்த்துருந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஓரளவுக்கு நல்லா கெட்டியாயிடணும், அந்தளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மில்க் நல்லா ஆறிடுச்சு, அதை சேர்த்துக்கலாம். மில்க் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம பீட் பண்ணும் பொழுதே தெரியும் இது ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு நம்ம பீட் பண்ணால் போதும்.
பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். இப்போ வந்து ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருந்த ஐஸ்கிரீமை ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறமா இதை மூடி வச்சு 8 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நல்லா ஃப்ரீஸ் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட ஐஸ்கிரீம் எல்லாமே 8 மணி நேரம் போல் நல்லா ஃப்ரீஸ் ஆயிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ஐஸ்கிரீமும் நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இப்போ ஒரு ஸ்கூப்பில் ஐஸ்கிரீமை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், நம்மளோட ஐஸ்கிரீம் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கடையில் வாங்கக்கூடிய அளவுக்கு டேஸ்ட்டில் ரெடி ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். நம்ம வீட்லேயே ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஐஸ்கிரீம் தான். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.